In this class, we are going to discuss about Poiseuille's equation. Actually, Poiseuille's equation என்ன பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கண்டெய்னர், ஒரு டேங்க் எடுத்துக்கலாம். இந்த டேங்க்ல இருந்து ஒரு கேபிலரி டியூப் இங்க கனெக்ட் பண்ணுவோம். கனெக்ட் பண்ணிட்டு இந்த லெங்த் ஆஃப் தி டியூப் வந்து எல்ன்னு எடுத்துக்கலாம், ரேடியஸ் ஆஃப் தி டியூப் ஆர்ன்னு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கண்டெய்னர்ல லிக்விட் இருக்கும், சரிங்களா? இப்போ இந்த லிக்விட் இருக்கு, இந்த கேபிலரி டியூப்ல லிக்விட் ஃப்ளோ ஆகுது. இப்போ இந்த பாயிண்ட் ஏ அண்ட் பாயிண்ட் பி இருக்கு இல்லைங்களா? இந்த ஏ அண்ட் பி ஆர் என்ன சொல்றேன்னா எண்ட்ஸ் ஆஃப் தி கேபிலரி டியூப் எடுத்துக்கலாம். எண்டு ஏல வந்து ப்ரெஷர் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா P1 எடுத்துக்கோங்க. எண்டு பில ப்ரெஷர் வந்து PBன்னு எடுத்துக்கங்க. ப்ரெஷர் டிஃபரன்ஸ் அக்ராஸ் ஏ அண்ட் பி Pன்னு எடுத்துக்கலாம், சரிங்களா? இப்போ வந்து இந்த லிக்விட் இருக்கு இல்லையா, இந்த லிக்விட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி ஈட்டான்னு எடுத்துக்கிறோம். இப்போ என்ன பண்றேன்னா ஒரு கண்டெய்னர் மெஷரிங் ஜார் வச்சுட்டு இந்த லிக்விட் இங்க வருது இல்லைங்களா, ஃப்ளோ ஆஃப் லிக்விட் வருது. இந்த லிக்விடை வந்து நம்ம மெஷர் பண்ண போறோம். வால்யூம் ஆஃப் தி லிக்விட் மெஷர் பண்ணலாம். அடுத்து வந்து டைம் டேக்கன் டு கலெக்ட் சர்டைன் வால்யூம் இருக்கு. ஸ்டாப் வாட்ச் யூஸ் பண்ணி டைமை கண்டுபிடிச்சிடலாம். வால்யூம் பை டைம் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். வால்யூம் பை டைம்ன்றது வால்யூம் ஆஃப் தி லிக்விட் கலெக்டட், டைம் டேக்கன் டு கலெக்ட் திஸ் மச் வால்யூம். திஸ் இஸ் நோன் அஸ் ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் வால்யூம் அப்படின்னு சொல்றோம். ஃப்ளோ ரேட் அப்படின்னு எடுத்துக்கிறோம், வால்யூம் ஃப்ளோ ரேட்னு எடுத்துக்கிறோம். இந்த வால்யூம் ஃப்ளோ ரேட் தான் ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் லிக்விட்னு சொல்றோம். திஸ் இஸ் ஈக்குவல் என்ன வரணும் ஃபார்முலா பாத்தீங்கன்னா pi p r power 4 by 8 eta l அப்படின்னு வரணும். இதுதான் வந்து நமக்கு Poiseuille's ஈக்குவேஷன். இந்த Poiseuille's ஈக்குவேஷனை நம்ம இப்போ டெரைவ் பண்றோம். இந்த டெரிவேஷன் ஆக்சுவலா இம்பார்ட்டன்ட் கிடையாது, கான்செப்ட் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக டெரைவ் பண்ண போறேன் நான். இப்போ பாருங்க, நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு டியூப் எடுத்துக்கலாம். ஒரு இங்க வந்து இந்த கேபிலரி டியூப் இருக்கு இல்லையா, இந்த கேபிலரி டியூபை கொஞ்சம் நான் வந்து என்ன பண்றேன்னா ஜூம் பண்ணி வரைஞ்சிருக்கேன். புரியுதுங்களா உங்களுக்கு? ஜூம் பண்ணி வரைஞ்சிருக்கேன் இந்த கேபிலரி டியூபை. கவனிங்க, இப்படி வரைஞ்சிருக்கும், சரிங்களா? இப்போ என்ன ஆகுதுன்னா இதுல லிக்விட் வந்து ஃப்ளோ ஆகும். லிக்விட் வந்து ஃப்ளோ ஆகுது, கரெக்டுங்களா? சரி, அப்போ லிக்விட் ஃப்ளோ ஆகும்போது லிக்விட் வந்து வெலாசிட்டி வந்து எப்படி இருக்குன்னா உங்களுக்கு ஈக்குவலா இருக்காது. வெலாசிட்டி வந்து ஒவ்வொரு பாயிண்ட்ல ஒவ்வொரு வெலாசிட்டி இருக்கும்ன்றது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இது ஆக்சிஸ் ஆஃப் தி கேபிலரி டியூப்னு எடுத்துக்கோங்க. ஆக்சிஸ் ஆஃப் தி கேபிலரி டியூப்னு எடுத்தாச்சு. இப்போ வந்து லிக்விட் வந்து நமக்கு என்ன ஆகுதுன்னா வந்து ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு, சரிங்களாப்பா? இப்போ லிக்விட் வந்து இப்படி இதுல லிக்விட் இப்படி வந்துட்டு இருக்கு, இப்படி லிக்விட் இப்படி ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு. இப்படி லிக்விட் ஃப்ளோ ஆகும்போது இங்க ஆக்சிஸ்ல வர்றது ரொம்ப வெலாசிட்டி அதிகமா இருக்கும், ஆக்சிஸ்ல இருந்து போக போக வெலாசிட்டி குறைஞ்சிட்டே இருக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? ஒரு ஸ்மால் ஆர் டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிறேன். இந்த ஆர் டிஸ்டன்ஸ்ல இங்க வெலாசிட்டி வந்து வீன்னு எடுத்துக்கலாம். இப்போ ரேட் ஆஃப் ஃப்ளோ வரணும், இந்த மொத்த இந்த ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் இருக்கு இல்லையா, இந்த மொத்த ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன்ல இருந்து வர லிக்விடை வந்து தான் நம்ம எடுக்க போறோம். ஆக்சுவலா ரேட் ஆஃப் ஃப்ளோக்கு வந்து இன்னொரு ஃபார்முலா பார்த்தோம். ரேட் ஆஃப் ஃப்ளோன்றது என்ன சொல்லுங்க, நமக்கு வந்து ஆக்சுவலா டிவி பை டிடின்னு எடுத்துக்கலாம். தட் இஸ் ஈக்குவல் டு ஏரியா இன்ட்டு வெலாசிட்டின்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஏரியா இருக்கு இல்லைங்களா, இந்த ஏரியா மொத்த ஏரியாலும் சேம் வெலாசிட்டி வராது, ஏன்னா ஒவ்வொரு பாயிண்ட்ல டிஃப்ரெண்ட் வெலாசிட்டி இருக்கு, சரிங்களா? அப்ப நம்ம என்ன பண்ணலாம், இந்த டயக்ராம் மட்டும் நான் தனியா வரைஞ்சு காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு. இந்த டயக்ராம் இந்த பக்கம் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் இருக்கு, அது மட்டும் உங்களுக்கு 3 டைமென்ஷன்ல இருக்கிறதுனால இந்த சைடு இன்னொரு முறை காட்டுறேன் நான். இப்போ இப்படி வரைஞ்சிருக்கும். இதுல வந்து என்ன பண்ணலாம்னா ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட் ஆஃப் இந்த ஏரியால வந்து சேம் வெலாசிட்டி வராது. அதனால வந்து என்ன பண்றேன்னா இப்போ வந்து என்ன பண்றேன்னா ஒரு டிஆர் வித் எடுத்துக்கிறேன். இந்த டிஆர் வித்னு எடுத்து கவனிங்க. இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கேன்னு பாருங்க. நீங்க இங்க வந்து ரேடியஸ் இந்த ஆர் ஸ்மால் ஆர், இது ரேடியஸ் ஆஃப் தி, இது என்னது ரேடியஸ் கேபிட்டல் ஆர். இந்த கிராஸ் செக்ஷன் இருக்கு இல்லையா, அதனுடைய ரேடியஸ் கேபிட்டல் ஆர். ஒரு ஸ்மால் ஆர் டிஸ்டன்ஸ் இருக்கும்போது ரேடியஸ்ல இது டிஆர் வித் இருக்கு. இந்த டிஆர் வித்துல வந்து நமக்கு லிக்விட் வந்து வரும் இல்லைங்களா, இந்த டிஆர் வித்துல இருந்து வர லிக்விட் வந்து டிவி வால்யூம். இந்த டிஆர் லிக்விட்ல இருந்து வரது டிவி வால்யூம். ஆக்சுவலா கியூன்றதை என்ன சொல்லுங்க, நமக்கு வி பை டின்னு எடுத்துக்கிறோம், சரிங்களா? இப்போ டிக்யூன்னு எடுக்கிறேன். டிக்யூன்றது டிவி பை டிடி, டிவி பை டிடி அப்படின்னு எடுக்கலாம். இது ஈக்குவல் டு ஏரியா இன்ட்டு வெலாசிட்டின்னு எடுத்துக்கலாம். அப்போ இந்த டிக்யூ இஸ் ஈக்குவல் டு இந்த ஸ்மால் ஏரியா எடுத்துக்கணும், இந்த ஸ்மால் ஏரியா எடுத்துக்கணும். இந்த ஸ்மால் ஏரியா டிஏன்னு போட்டுக்கலாம், இன்ட்டு வெலாசிட்டின்னு போட்டுக்கலாம். இதை இன்டகிரேட் பண்ணா நமக்கு மொத்தமா ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் லிக்விட் கிடைக்கும். அப்போ கியூ இஸ் ஈக்குவல் டிஏ போடணும். டின்றது இந்த ஷேடட் பார்ட், இந்த கிரீன் கலர் ரிங் மாதிரி வச்சிருக்கோம் இல்லையா, அதுல வர லிக்விட் மட்டும். அந்த ஏரியாக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 2πr இன்ட்டு டிஆர். ஏன்னா இந்த லெங்த் 2πr போட்டுங்க, வித் டிஆர் போட்டுங்க, இன்ட்டு வெலாசிட்டி. வெலாசிட்டிக்கு நேற்று என்ன ஃபார்முலா பார்த்துருந்தோம், இங்க வரும்போது ஒரு ஆர் டிஸ்டன்ஸ்ல வரும்போது இந்த வெலாசிட்டிக்கு ஒரு ஃபார்முலா சொல்லி இந்த ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு? வெலாசிட்டி ஆஃப் தி லிக்விட் கம்ஸ் அவுட் இஸ் ஈக்குவல் டு pressure difference across the tube divided by 4 eta L. 4 eta L
இன்ட்டு ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் இந்த ஃபார்முலா நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ இந்த ஃபார்முலா இங்கே வெலாசிட்டி பிளேஸ்ல போட்டுக்கலாம் நம்ம. அப்படி போட்டீங்கன்னா பி பை 4 ஈட்டா எல் இன்ட்டு ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் அப்படின்னு போட்டுக்கலாம். இங்க இன்டகிரேஷன் இருக்கும். இப்போ இன்டகிரேஷன் இருக்கும்போது என்னென்ன கேன்சல் ஆகுது பார்க்கலாமா? இந்த 2 இந்த 4 கேன்சல் பண்ணா இங்க 2ன்னு வருது. வேற என்ன இப்போ கேன்சல் ஆகுது? வேற எதுவுமே கேன்சல் ஆகல. ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம அப்படியே எழுதிக்கலாம். Q இஸ் ஈக்குவல் டு நல்லா பாருங்க, இங்க பி பை ஈட்டா எல் இந்த 2 இந்த பை வெளியில எடுத்துடலாமா? இப்போ இன்டகிரலுக்குள்ள என்ன இருக்கு பாருங்க, ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஸ்மால் ஆர் மைனஸ் ஆர் கியூப் இன்ட்டு டிஆர் அப்படின்னு நமக்கு வருது. எங்க இருந்து எங்க இன்டகிரேட் பண்ணும்? 0 சென்டர்ல இருந்து கேபிட்டல் ஆர் வரைக்கும் இன்டகிரேட் பண்ணும். 0 டு கேபிட்டல் ஆர் வரைக்கும் இன்டகிரேட் பண்ணணும். இது அடுத்த ஸ்டெப்ல போயிட்டு இன்டகிரேட் பண்ற பாருங்க. அப்போ Q இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன வந்தது? பை பி டிவைட் பை 2 ஈட்டா எல் இன்டகிரல் என்ன வந்தது? ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஆர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் இன்ட்டு ஆர் கியூப் இன்ட்டு டிஆர். இப்படி தானே இப்போ வந்தது ஃபார்முலா, 0 டு கேபிட்டல் ஆர். இதுதான் நம்ம பார்த்துருந்தோம். இப்படிதான் நம்ம பார்த்துருந்தோம். இப்போ இது இன்டகிரேட் பண்ணலாம் பாருங்க. இப்போ என்ன வருது பாருங்க, பை பி டிவைட் பை 2 ஈட்டா எல் இன்ட்டு இது இன்டகிரேட் பண்ண என்ன வரும் சொல்லுங்க, ஆர் ஸ்கொயர் வச்சுக்கிட்டு ஆர் இன்டகிரேட் பண்ணா ஆர் ஸ்கொயர் பை 2 மைனஸ் ஆர் கியூப் இன்டகிரேட் பண்ணா ஆர் பவர் 4 பை 4. லிமிட் வந்து 0 டு ஆர் அப்படின்னு நம்ம போட்டுக்கணும். 0 டு ஆர் போட்டுங்க. இப்போ என்ன வருது பாருங்க, பை பி பை 2 ஈட்டா எல் இன்ட்டு இந்த லிமிட் போடுங்க. அப்பர் லிமிட்டை மட்டும் போடுங்க, லோயர் லிமிட் போட 0 தானே விட்டுருங்க. அப்போ அப்பர் லிமிட் போட என்ன வருது? இது ஒரு ஆர் ஸ்கொயர், இங்கிட்டு ஒரு ஆர் ஸ்கொயர், ஆர் பவர் 4 பை 2, இங்க மைனஸ் ஆர் பவர் 4 பை 4 அப்படி தானேப்பா? ஸோ 1 பை 2ல 1 பை 4 போச்சுன்னா 1 பை 4 வரும். அப்போ பை பி டிவைட் பை 2 ஈட்டா எல் இன்ட்டு 1 பை 4 ஆர் பவர் 4. இந்த ஆர்ன்றதா ரேடியஸ் ஆஃப் தி டியூப். அப்போ பை பி ஆர் பவர் 4 பை 8 ஈட்டா எல் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் ஃபார்முலா. இதுதான் வந்து என்னது? ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் லிக்விட். ஸோ இந்த டெரிவேஷன் தேவையில்லை, நமக்கு ஃபார்முலா மட்டும் போதும். நீட்டுக்கு ஐஐடிக்கு எல்லாருக்குமே இந்த ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஃபார்முலா இன்னொரு முறை சொல்றேன் பாருங்க. ஒரு டேங்க் இருக்கு, அதுக்கு வந்து ஒரு கேபிலரி டியூப் இப்படி கனெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த கேப் இங்க இருக்கு, இந்த டேங்க்ல லிக்விட் இருக்கு, இந்த லிக்விட் இந்த ஃப்ளூயிட் இருக்கு, இந்த ஃப்ளூயிடுடைய கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி ஈட்டான்னு எடுத்துட்டோம். இந்த 0.1 இந்த 0.2 0.1 and 2 ஆர் எங்க எடுத்திருக்கோம் பாத்தீங்கன்னா அக்ராஸ் தி டியூப் எடுத்திருக்கோம். அக்ராஸ் தி டியூப் வந்து பிரஷர் டிஃபரன்ஸ் வந்து Pன்னு எடுத்திருக்கோம். அடுத்து ரேடியஸ் ஆஃப் தி டியூப் வந்து ஆர்ன்னு எடுத்துக்கிறோம். லெங்த் ஆஃப் தி டியூப் வந்து எல்ன்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா? இப்போ வந்து வால்யூம் ஆஃப் லிக்விட் கலெக்டட் பர் செகண்ட், இதுதான் ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் லிக்விட். இது என்ன ஃபார்முலா பாத்தீங்கன்னா 5p r பவர் 4 by 8 ஈட்டா எல். இதுதான் வந்து பாய்சனிஸ் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்றோம். புரியுதுங்களா? அப்போ பாய்சனிஸ் ஈக்குவேஷன் நமக்கு என்ன வந்திருக்குன்னா ரேட் ஆஃப் ஃப்ளோன்றத v by t that is equal to 5p r power 4 divided by 8 eta l வந்திருக்கு இல்லைங்களா? இதுல இருந்து என்ன பண்றோம்னா p is equal to 8 eta l divided by pi r power 4 into q அப்படின்னு எழுதிக்கிறோம். சரிங்களா? pi r power 4 கீழே கொண்டு வந்துருங்க, 8 eta l இந்த பக்கம் கொண்டு போயிருங்க. இது வந்து பிரஷர் டிஃபரன்ஸ், இது ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் லிக்விட். அப்ப நல்லா கவனிங்க. இதே மாதிரி தான் நம்ம வந்து ஓம்ஸ் லா படிச்சிருந்தோம். ஓம்ஸ் லா என்ன பார்த்திருந்தோம் சொல்லுங்க? ஓம்ஸ் லால வந்து பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ஈக்குவல் டு கரண்ட் இன்டு ரெசிஸ்டன்ஸ். கரண்ட்ன்றது என்னது? ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் சார்ஜ். இது ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் சார்ஜ், இங்க ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் ஃப்ளூயிட், இங்க பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், இது பிரஷர் டிஃபரன்ஸ். அப்ப இது வந்து எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ். அப்ப இது வந்து என்ன வருது சொல்லுங்க? ஃப்ளூயிட் ரெசிஸ்டன்ஸ்னு வருது. புரியுதுங்களா? அப்போ வந்து ஒரு டியூப்ல வந்து ஃப்ளூயிட் வந்து ஃப்ளோ ஆகும்போது அந்த டியூப் வந்து என்ன ஆகும்? லிக்விட் ஃப்ளோ ஆகிறதுக்கு சம் ரெசிஸ்டன்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணும். அந்த ரெசிஸ்டன்ஸ் தான் ஃப்ளூயிட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்றோம். அப்போ ஃப்ளூயிட் ரெசிஸ்டன்ஸ் RF, சும்மா ஏதாவது ஒரு சிம்பிள் RFன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா தட் இஸ் ஈக்குவல் டு 8 ஈட்டா எல் டிவைட் பை பை ஆர் பவர் 4 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ ஃப்ளூயிட் ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர் பவர் 4 வரும். அதே வந்து நம்ம 10th கிளாஸ்ல ரெசிஸ்டன்ஸ் படிக்கும்போது R இஸ் ஈக்குவல் டு ரோ எல் பை ஏன்னு படிச்சிருப்பீங்க. ஏரியா வந்து பை ஆர் ஸ்கொயர் வந்திருக்கும். சரிங்களா? அங்க ரிலேஷன் வேற. இங்க இது வந்து ரோன்றது ரெசிஸ்டிவிட்டி, எல்ன்றது லெங்த் ஆஃப் தி டியூப், லெங்த் ஆஃப் தி ஒயருங்க, பை ரேடியஸ். இங்க என்ன வருது? டியூப் எடுத்துக்கிட்டோம்னா அந்த டியூபுடைய லெங்த், இந்த டியூபுடைய ரேடியஸ், அந்த டியூப்ல என்ன லிக்விட் ஃப்ளோ ஆகுது, அந்த லிக்விடுடைய கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி. இது எடுத்துட்டு போனா நமக்கு என்ன கிடைக்குது பாருங்க? ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் தி ஃப்ளூயிட் கிடைக்குது. சரிங்களா? அந்த டியூப்ல, அதாவது ஒரு டியூப் எடுத்திருப்போம். அந்த டியூப்ல லிக்விட் ஃப்ளோ ஆகும்போது ஆகுது இல்லைங்களா? சரி, இந்த லிக்விட் ஃப்ளோ ஆகும்போது இவ்வளவு ரெசிஸ்டன்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கு. சரி, இப்போ நாம என்ன பண்ணலாம்? காம்பினேஷன் ஆஃப் கேபிலரி டியூப்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். இந்த கேபிலரி டியூப் வழியா லிக்விட் ஃப்ளோ ஆகும்போது தானே ரெசிஸ்டன்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கு. இப்போ நம்ம பார்க்க போறது காம்பினேஷன் ஆஃப்
கேபிலரி டியூப்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களாப்பா? காம்பினேஷன் நம்ம ரெசிஸ்டன்ஸ்ல எத்தனை காம்பினேஷன் பார்த்தோம்? சீரிஸ் காம்பினேஷன் ஒன்று பார்த்தோம், பேரலல் காம்பினேஷன் எடுத்தோம். அதே மாதிரி இங்க டியூப் வந்து சீரிஸ் காம்பினேஷன், பேரலல் காம்பினேஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? காம்பினேஷன் ஆஃப் டியூப்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். காம்பினேஷன் ஆஃப் டியூப்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம்னா சீரிஸ் காம்பினேஷன் எடுத்துக்கலாம். அடுத்து வந்து பேரலல் காம்பினேஷன் போகும். ஸோ ஃபர்ஸ்ட் சீரிஸ் காம்பினேஷன். இப்போ சீரிஸ் காம்பினேஷன் எடுத்திருக்கேன். சரிங்களா? இந்த சீரிஸ் காம்பினேஷன்ல கவனிங்க. இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா இந்த டியூப் எடுத்துக்கலாம் பாருங்க. இப்போ இது ஒரு டியூப்னு எடுத்துங்க. அடுத்து இன்னொரு டியூப், 2 டியூப் எடுத்துக்கிறோம். நம்ம 2 டியூப் எடுத்துக்கிறோம். சரிங்களா? இப்போ இது ஒரு டியூப் எடுத்திருக்கேன். இப்போ இது ஒரு டியூப், இது இன்னொரு டியூப் அப்படின்னு எடுத்துக்கலாம். இது இன்னொரு டியூப்னு எடுத்துக்கலாம். 2 டியூப் இப்படி கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த 2 டியூப்ல சேம் லிக்விட் தான் ஃப்ளோ ஆக போகுது. 2 டியூப்ல சேம் லிக்விட் தான் ஃப்ளோ ஆக போகுது. அப்படின்னா ஈட்டா வந்து சேம் அப்படின்னு எடுத்துங்க. அடுத்து லெங்த் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் டியூப் வந்து L1 எடுத்துங்க, லெங்த் ஆஃப் தி செகண்ட் டியூப் வந்து L2 எடுத்துங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ ரேடியஸ் வந்து நம்ம சேம்னு கூட எடுத்துக்கலாம். சரிங்களா? ரேடியஸ் சேமா இருக்கலாம், இல்ல டிஃபரெண்டா இருக்கலாம். இப்போ வந்து பாருங்க, ஆனா ரேடியஸ் சேமா இருக்கிற மாதிரி கனெக்ட் பண்ற மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கிங்க. இது R1, இது R2. ஃபார்முலா அப்படியே R1 R2 போடலாம், இல்ல R1 ஈக்குவல் டு R2 கூட போட்டுக்கலாம். ஏன்னா R1 R2 டிஃபரெண்டா இருந்துச்சுன்னா இங்க வந்து ஒரு கப்புள் மாதிரி போட்டு இங்க கனெக்ட் பண்ணணும். அது வந்து பிளம்பிங் வேலை அவங்க பார்த்துப்பாங்க. நம்ம சும்மா கனெக்ட் பண்ண மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, இப்போ சீரிஸ் காம்பினேஷன்ல ரெசிஸ்டன்ஸ் என்ன படிச்சோம் 10th கிளாஸ்ல? R1 plus R2 தானே படிச்சோம். அப்போ வந்து என்ன பண்ணோம்? R1 plus R2னா 8 ஈட்டா டிவைட் பை பை காமனா எடுத்துட்டோம்னா L by R power 4 தானே. L1 divided by R1 power 4 plus L2 divided by R2 power 4 அப்படின்னு நமக்கு வருது. இதுதான் effective resistance of the tube. 2 tubes of length L1 L2 radius R1 R2 இருந்தா அது சீரிஸ்ல கனெக்ட் பண்ணா இப்படி வருது. இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் டியூப்ல பிரஷர் டிஃபரன்ஸ் வந்து நமக்கு என்ன பண்ணலாம்? பிரஷர் டிஃபரன்ஸ் வந்து P1 வச்சுங்க. செகண்ட் டியூப்ல பிரஷர் டிஃபரன்ஸ் P2 எடுத்தீங்கன்னா டோட்டல் பிரஷர் டிஃபரன்ஸ் இன் தி சீரிஸ் காம்பினேஷன். அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ரெசிஸ்டன்ஸ் கிடைச்சது. செகண்ட் பாயிண்ட் வந்து டோட்டல் பிரஷர் டிஃபரன்ஸ் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் பிரஷர் டிஃபரன்ஸ் அக்ராஸ் இண்டிவிஜுவல் டியூப்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? இப்போ நமக்கு ரெசிஸ்டன்ஸ் ஃப்ளூயிட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் லெங்த் தானே வருது, ஸ்கொயர் வரக்கூடாது, லெங்த் ஸ்கொயர்னு வரக்கூடாது. சரிங்களா? அப்போ L1 by R1 power 4 L2 by R2 power 4 அப்படிதான் வரணும். சரி, அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் டியூப்ல ஒரு செகண்ட்ல எவ்வளவு லிக்விட் ஃப்ளோ ஆகுதோ அதே சேம் லிக்விட் தான் செகண்ட் டியூப்லயும் அதே டைம்ல ஃப்ளோ ஆகணும். அப்படின்னா ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் லிக்விட் த்ரூ ஃபர்ஸ்ட் டியூப் இஸ் ஈக்குவல் டு செகண்ட் டியூப் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் லிக்விட் த்ரூ ஃபர்ஸ்ட் டியூப் இஸ் ஈக்குவல் டு செகண்ட் டியூப். So volume of the liquid flown per second through the first tube is equal to volume of the liquid flown through the second tube அப்படின்னு நமக்கு கிடைக்குது. இது வந்து நம்ம சீரிஸ் காம்பினேஷன்ல பார்த்திருக்கோம். அப்ப சீரிஸ் காம்பினேஷன் என்ன சொல்லுங்க? 2 டியூப் லெங்த் L1 L2 ன்னு எடுத்திருக்கோம், ரேடியஸ் R1 R2 ன்னு எடுத்திருக்கோம். அதை கனெக்ட் பண்ணும்போது எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் வந்து டைரக்ட் சம் பண்ணணும். அப்ப 8 eta by pi L1 by R1 power 4 L2 by R2 power 4 வருது. பிரஷர் ஈக்குவல் டு என்ன வரும்னா சம் ஆஃப் பிரஷர் அக்ராஸ் தி இண்டிவிஜுவல் டியூப்ஸ் அப்படி போட்டுக்கிறோம். அடுத்து ரேட் ஆஃப் ஃப்ளோ த்ரூ தி ஆல் தி லிக்விட் ஆல் தி டியூப் சேமா இருக்கும். எப்படி நம்ம 10th கிளாஸ்ல படிக்கும்போது கரண்ட் த்ரூ ஆல் தி ரெசிஸ்டர்ஸ் இன் சீரிஸ் படிச்சோமோ அதே மாதிரி தான் இங்க. இப்போ இதுல வந்து R1 ஈக்குவல் டு R2 ன்னு கொடுத்திருந்தா, அதாவது வந்து நல்லா கவனிங்க, இப்போ இங்க வந்து R1 இஸ் ஈக்குவல் டு R2 ன்னு கொடுத்திருந்தா அப்போ இந்த எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆயிருக்கும் பாத்தீங்கன்னா எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 8 eta divided by pi R power 4 காமனா வெளியே எடுத்துக்கலாம் இன்டு L1 plus L2 அப்படின்னு வந்திருக்கும். பெரும்பாலும் புக்ல இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. சீரிஸ்ல கனெக்ட் பண்ணும்போது சேம் ரெசிஸ்டன்ஸ் சேம் ரேடியஸ் இருக்கிற டியூப்ஸை கனெக்ட் பண்ண மாதிரி சொல்லி இருப்பாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? அடுத்து நம்ம பார்க்க போறது பேரலல் காம்பினேஷன். பார்க்கலாம். சரிங்களா? அப்ப டியூப்ஸை வந்து நம்ம பேரலல்ல கனெக்ட் பண்ணோம். பேரலல் காம்பினேஷன். அப்ப பேரலல் காம்பினேஷன் எடுத்துக்கலாம். சரி, இப்போ பேரலல் காம்பினேஷன் என்ன பண்ண போறோம்னா 2 டியூபை வந்து நம்ம எடுத்து கனெக்ட் பண்ணுவோம். இப்போ இது ஒரு டியூப்னு எடுத்துங்க. அடுத்து வந்து இங்க இன்னொரு டியூப் இப்படி எடுத்துக்கலாம். இன்னொரு டியூப் இப்படி எடுத்துருக்கோம். அப்படின்னு எடுத்திருக்கோம். அப்போ இங்க இது ஒரு டியூப்னு வச்சுங்க, அப்புறம் இங்கிட்ட ஒரு டியூப் இப்படின்னு எடுத்திருக்கோம். புரியுதுங்களா? சரி, ஃபர்ஸ்ட் டியூப் இது செகண்ட் டியூப்.
சரி, இங்க ரெண்டு டியூபுக்கு லெங்த் ஈக்குவலா இருக்கலாம். ஈக்குவலா இருக்கிற மாதிரி இருந்தா தான் அது பேரலா கனெக்ட் பண்ண முடியும் இல்லைங்களா? அதனால ஈக்குவலா இருக்கிற மாதிரியே எடுத்துக்கலாம் நம்ம. 2 டியூப்ஸ் ஆஃப் லெங்த்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு எடுத்துட்டோம். சரிங்களா? ரேடியஸ் வந்து R1, இது R2ன்னு இருக்கு. சரிங்களா? ரெண்டுத்துலயும் ஒரே லிக்விட் தான் ஃப்ளோ ஆக போகுது. அதுல வந்து டிஃபரெண்ட் லிக்விட் ஃப்ளோ ஆக போறது இல்ல. ரெண்டுத்துலயும் சேம் லிக்விட் தான் ஃப்ளோ ஆக போகுது. புரியுதுங்களா? ஆனா பிரஷர் டிஃபரன்ஸ் அக்ராஸ் ஃபர்ஸ்ட் டியூப் வந்து P1 எடுத்துக்கும், பிரஷர் டிஃபரன்ஸ் அக்ராஸ் செகண்ட் டியூப் P2 எடுத்தோம்னா பேரலல்ல இருந்தா P1 is equal to P2. பிரஷர் டிஃபரன்ஸ் அக்ராஸ் ஈச் டியூப் ஆர் ஈக்குவல். ஆனா வந்து லிக்விட் ஃப்ளோ ஆகிறது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் ரேடியஸை பொறுத்து இருக்கும் இல்லைங்களா? அப்ப ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் லிக்விட் மொத்தமா எவ்வளவு வரும் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டியூப்ல வரது V/T1 இது வருது. செகண்ட் டியூப்ல V/T2 அப்படின்னு எடுத்துங்க. வால்யூம் ஆஃப் லிக்விட் ஃப்ளோன் பர் செகண்ட் வந்து ஃபர்ஸ்ட் டியூப்ல 1 எடுத்துருக்கோம், செகண்ட் டியூப்ல 2 எடுத்துருக்கோம். அப்போ டோட்டல் வால்யூம் ஆஃப் தி லிக்விட் ஃப்ளோன் பர் செகண்ட் இஸ் ஈக்குவல் என்ன வரும்னு பாத்தீங்கன்னா, சம் ஆஃப் லிக்விட் ஃப்ளோன் த்ரூ தி ஃபர்ஸ்ட் டியூப் பிளஸ் செகண்ட் டியூப் அப்படின்னு நமக்கு வரும் ஆன்சர். புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் டியூப் அதாவது டோட்டல் வால்யூம் ஆஃப் லிக்விட் ஃப்ளோன் பர் செகண்ட் இஸ் ஈக்குவல் டு அல்ஜிபிரிக் சம் ஆஃப் லிக்விட் ஃப்ளோன் வால்யூம் ஆஃப் லிக்விட் ஃப்ளோன் த்ரூ ஈச் டியூப் அப்படின்னு எடுத்துக்கணும். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இங்க ரெசிஸ்டன்ஸ் பார்க்க போறப்போ எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் என்ன பண்ணலாம்னா, உங்களுக்கு பேரலல் காம்பினேஷன்ல எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க, 1/R is equal to 1/R1 plus 1/R2. 1/R is equal to 1/R1 plus 1/R2. இப்போ fluid resistance என்ன ஃபார்முலா பார்த்தோம், கரெக்டா சொல்லுங்க. fluid resistance வந்து என்ன ஃபார்முலா, 8 eta L divided by pi r power 4 அப்படி தானே பார்த்தோம். fluid resistance பாருங்க, 8 eta L pi r by pi r power 4 கரெக்ட். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம், 1 by effective resistance is equal to 1 by first டியூப்ல வர்றது 8 eta L pi r1 power 4 அப்படி போட்டுங்க. செகண்ட் டியூப்ல வர்றது என்ன வரும் சொல்லுங்க, ரெசிப்ரோக்கல் எடுக்கணும் இல்லையா, 8 eta L pi r2 power 4 ன்னு போட்டுக்கலாமா? அப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, இதுல என்ன காமனா எடுக்கலாம், pi by 8 eta L காமனா எடுத்துடலாம். 8 eta L காமனா எடுத்துட்டீங்கன்னா R1 power 4 plus R2 power 4 இருக்கு. இதுதான் வந்து 1/R. நமக்கு R வேணும், எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் தானே வேணும். அப்ப எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் வேணும்னா என்ன பண்ணலாம் சொல்லுங்க, எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரெசிப்ரோக்கல் எடுத்துங்க, 8 eta L divided by pi. கரெக்ட்டுங்களா? 8 eta L divided by pi இன்டு என்ன பண்ணலாம் பாருங்க, டிவைட் பை 1/R1 power 4 plus R2 power 4 அப்படின்னு நம்ம போட்டுக்கலாமா? ஸோ இது வந்து என்னது, பேரலல் காம்பினேஷன்ல வந்து எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் ஆஃபர்ட் பை தி சிஸ்டம் ஆஃப் டியூப்ஸ் அப்படின்னு நமக்கு கிடைக்குது. சரி, இதுல இருந்து உங்களுக்கு இதெல்லாம் புரிஞ்சிருக்கு. அடுத்த கான்செப்ட் நம்ம பார்க்க போறது என்ன பாத்தீங்கன்னா, ஸ்டோக்ஸ் லா. இப்ப பார்க்க போற கான்செப்ட் வந்து ஸ்டோக்ஸ் லா. ஸ்டோக்ஸ் லா கான்செப்ட் பார்க்க போறோம். சரிங்களா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிறைய டைம் இதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்டுட்டே இருக்காங்க. இப்போ ஸ்டோக்ஸ் லான்றது என்ன பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கவனிங்க, ஸ்டோக்ஸ் லா கான்செப்ட் பார்க்கலாம் பாருங்க. இப்போ ஸ்டோக்ஸ் லா என்ன பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா வந்து ஒரு விஸ்கஸ் மீடியம் இருக்குன்னு எடுத்துங்கப்பா. விஸ்கஸ் மீடியம் எப்படி இருக்குன்னு எடுத்துங்க. இந்த மாதிரி விஸ்கஸ் மீடியம் இருக்குன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த விஸ்கஸ் மீடியம் இருக்குன்னா வந்து இங்க ஒரு நான் என்ன பண்ண போறேன்னா, ஒரு பாலை வந்து ஒரு பால் இல்ல ஸ்பியர் ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டை வந்து இந்த விஸ்கஸ் மீடியம்ல நான் டிராப் பண்ண போறேன். இந்த விஸ்கஸ் மீடியம்ல டிராப் பண்ணா என்ன ஆகும்னா வந்து உங்களுக்கு இந்த விஸ்கஸ் மீடியமா இருந்தா அது விஸ்கஸ் ஃபோர்ஸை எக்ஸர்ட் பண்ணும். எப்பவுமே வந்து விஸ்கஸ் ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன்ல இருக்கும்னா ஆப்போசிட் டு தி வெலாசிட்டி இருக்கும். கிராவிடேஷன் ஃபோர்ஸ் ஆல்வேஸ் டுவர்ட்ஸ் சென்டர் ஆஃப் தி எர்த், அதாவது டவுன்வர்ட் இருக்கும். பயோன்சி ஃபோர்ஸ் ஆல்வேஸ் அப்வர்ட் இருக்கும். இதே விஸ்கஸ் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்னா ஆப்போசிட் டு தி மோஷன். ஒருவேளை பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன்ல ஆப்ஜெக்ட் மூவ் ஆச்சுன்னா விஸ்கஸ் மீடியம்ல நெகட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன்ல விஸ்கஸ் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். டவுன்வர்ட் ஆப்ஜெக்ட் மூவ் ஆச்சுன்னா அப்வர்டு விஸ்கஸ் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அப்வர்டு ஆப்ஜெக்ட் மூவ் ஆச்சுன்னா டவுன்வர்டு வந்து விஸ்கஸ் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். விஸ்கஸ் ஃபோர்ஸ் ஆல்வேஸ் ஆக்ட்ஸ் அப்வர்ட் அப்படின்னு எடுத்துக்கணும் நம்ம. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ வந்து ஒரு மீடியம்ல வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆச்சுன்னா வந்து அப்போ அந்த மீடியம்ல ஆப்ஜெக்ட் மூவ் ஆச்சுன்னா அந்த விஸ்கஸ் மீடியம் வந்து அந்த பாடி மேல ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ண இல்லைங்களா, அந்த விஸ்கஸ் ஃபோர்ஸ் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம்னு பாத்தீங்கன்னா, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டியை டிபெண்ட் பண்ணியிருக்கும். அடுத்து ரேடியஸை டிபெண்ட் பண்ணியிருக்கும். அடுத்து வெலாசிட்டியை டிபெண்ட் பண்ணியிருக்கும். சைஸ் அதிகமா இருந்தாலும் விஸ்கஸ் ஃபோர்ஸ் அதிகமா இருக்கும். இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி அதிகமா இருந்தாலும் விஸ்கஸ் ஃபோர்ஸ் அதிகமா இருக்கும். அதே மாதிரி வெலாசிட்டி அதிகமா இருந்தாலும் நீங்களும் ஃபீல் பண்ணிருப்பீங்க, பைக்ல எல்லாம் ஃபாஸ்டா போகும்போது ரொம்ப ஃபோர்ஸ் ஆப்போசிட்டா ஆக்ட் ஆகிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. அப்போ விஸ்கஸ் ஃபோர்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு வெலாசிட்டி வருது. புரியுதுங்களா? இப்போ வந்து இந்த விஸ்கஸ் ஃபோர்ஸ் நம்ம வந்து கிடைக்கிறதுக்கு என்ன பண்றோம், இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி ரிமூவ் பண்றது ஒரு கான்ஸ்டன்ட் இன்க்ளூட் பண்றோம்.
அந்த கான்ஸ்டன்ட் 6 பைன்னு சொல்லிடுறோம். 6 பை ஈட்டா ஆர் வி அப்படின்னு ஞாபகம் வச்சுப்போம். புரியுதுங்களா? அப்போ ஒரு மீடியம்ல ஆப்ஜெக்ட் போகும்போது அந்த விஸ்கஸ் ஃபோர்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் என்னென்ன பிசிக்கல் குவான்டிட்டி வருதுன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி, அடுத்து வந்து ரேடியஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட், அடுத்து வெலாசிட்டி வித் விச் தி ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். புரியுதுங்களா? அப்போ விஸ்கஸ் ஃபோர்ஸுக்கும் வெலாசிட்டிக்கும் நம்ம கிராஃப் வரைஞ்சா எப்படி வரும்? ஸ்ட்ரைட் லைன் வருமா, சர்க்கிள் வருமா, எலிப்ஸ் வருமா, ஹைப்பர்போலா வருமா, ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா வருமா? விஸ்கஸ் ஃபோர்ஸுக்கும் வெலாசிட்டிக்கும் நம்ம கிராஃப் வரைஞ்சா எப்படி வரும் சொல்லுங்க? ஸ்ட்ரைட் லைன் பாசஸ் த்ரூ ஆரிஜின் அப்படின்னு நமக்கு வரணும். ஏன்னா லீனியர்லி வேரிஸ் அப்படின்னு நமக்கு புரிஞ்சிருக்கு. ஆக்சுவலா இது வந்து டைமென்ஷனல் அனாலிசிஸ் மெத்தட்ல வந்து டெரைவ் பண்ணுவாங்க. இங்க பவர் ஏபிசின்னு போட்டுட்டு டைமென்ஷன் ஃபார்முலா போடும்போது இங்க ஏபிசி 1ன்னு வரும். அங்க வந்து அப்படியே 1ன்னு போட்டா இப்படி ஃபார்முலா வந்துடும். சரிங்களா? சரி, இப்போ வந்து அந்த நான் என்ன சொல்லியிருந்தேன்னா நமக்கு ரெயின் டிராப்ஸ் வந்து கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி விழுறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ பாருங்க, இப்போ நம்ம பார்க்க போறது டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா டெர்மினல் வெலாசிட்டி ஆன்ற கான்செப்டை நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு. இப்போ என்ன பண்ணலாம்னா விஸ்கஸ் மீடியம் இருக்குன்னு எடுத்துங்க. இப்போ இந்த விஸ்கஸ் மீடியம்ல நான் ஒரு பாடியை டிராப் பண்ண போறேன். சரிங்களா? ஒரு பாடியை டிராப் பண்ணுவோம். இந்த பாடியை டிராப் பண்ணும்போது இனிஷியல் வெலாசிட்டி 0வா இருக்கும். இனிஷியல் வெலாசிட்டி என்ன இருக்குன்னு சொல்லுங்க? 0வா இருக்கும். அப்போ இனிஷியல் வெலாசிட்டி 0னா இனிஷியலா விஸ்கஸ் ஃபோர்ஸ் 0 இருக்கும். ஏன்னா விஸ்கஸ் ஃபோர்ஸ்க்கு என்ன ஃபார்முலா பார்த்தோம்? 6 பை ஈட்டா ஆர்வி. ஒரு ஆப்ஜெக்ட்டை நம்ம விஸ்கஸ் மீடியம்ல டிராப் பண்ணும்போது விஸ்கஸ் ஃபோர்ஸ் 6 பை ஈட்டா ஆர்வி வரணும்னு ரேடியஸ் இன்டு வி இருக்கு. அடுத்து வந்து என்ன ஆகும்னா கிராவிடேஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். கிராவிடேஷன் ஃபோர்ஸ் அது வந்து m இன்டு ஜி. அடுத்து பயோஎன்சி ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். பயோஎன்சி ஃபோர்ஸ் என்ன சொல்லுங்க? வால்யூம் ஆஃப் தி ஆப்ஜெக்ட். ஏன்னா மொத்த ஆப்ஜெக்ட்டும் விஸ்கஸ் மீடியம் தானே இருக்கும்போது வால்யூம் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் இன்டு டென்சிட்டி ஆஃப் தி ஆப்ஜெக்ட் இன்டு ஜி இப்படி நம்ம எடுத்துக்க போறோம். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இப்போ வந்து கிராவிடேஷன் ஃபோர்ஸ் டவுன்வர்ட் டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுது, பயோஎன்சி ஃபோர்ஸ் அப்வர்ட் டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுது. ஒருவேளை இந்த ஆப்ஜெக்ட் டிராப் பண்ணதுனால டவுன்வர்டா இருந்தாலும் வெலாசிட்டி டவுன்வர்ட் இருக்கும். அப்போ விஸ்கஸ் ஃபோர்ஸ் அப்வர்ட் இருக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, ஃபர்ஸ்ட் இனிஷியலா வெலாசிட்டி 0வா இருக்கு. இனிஷியலா வந்து வெலாசிட்டி 0வா இருக்குனால விஸ்கஸ் ஃபோர்ஸ் இனிஷியலா 0வா இருந்திருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுங்க, இனிஷியல் வெலாசிட்டி 0வா இருந்திருக்கும். இப்போ டென்சிட்டி ஆஃப் தி ஆப்ஜெக்ட் ரோ எடுத்துங்க, டென்சிட்டி ஆஃப் தி லிக்விட் ஃப்ளூயிட் வந்து சிக்மா எடுத்துங்க. ஜெனரலா டென்சிட்டி ஆஃப் தி ஆப்ஜெக்ட் கிரேட்டர் தென் டென்சிட்டி ஆஃப் தி லிக்விட் இருந்திருக்கும். அப்படின்னா கிராவிடேஷன் ஃபோர்ஸ் கிரேட்டர் தென் பயோஎன்சி ஃபோர்ஸ்னு வந்திருக்கும். அதனால டவுன்வர்ட் இது ஆக்சலரேட் ஆகும். டவுன்வர்ட் ஆக்சலரேட் ஆகும்போது வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது விஸ்கஸ் ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்படின்னா நம்ம நெட் ஃபோர்ஸ் ஃபார்முலா எழுதலாம் பாருங்க. இந்த நெட் ஃபோர்ஸ் ஃபார்முலா எழுதும்போது என்ன ஆகலாம்? டவுன்வர்ட் தானே இப்போ ஆக்சலரேஷன் வரும். டவுன்வர்ட் ஆக்சலரேஷன் வரதுனால எம்ஜி ஃபோர்ஸ் வந்து பாசிட்டிவ் ஃபோர்ஸ் எடுத்து பயோஎன்சி ஃபோர்ஸும் விஸ்கஸ் ஃபோர்ஸும் நெகட்டிவ் எடுத்துங்க. மைனஸ் பயோஎன்சி ஃபோர்ஸ் மைனஸ் விஸ்கஸ் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு போட்டுக்கலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? சாரி, 0 கிடையாது, மாஸ் இன்டு ஆக்சலரேஷன் வரும். மாஸ் இன்டு ஆக்சலரேஷன் நம்ம எடுத்துக்கணும். மாஸ் இன்டு ஆக்சலரேஷன் அப்படின்னு வருது. புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ எம்ஜி வந்து எம்ஜின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? எம்ஜின்னு எடுத்துங்க. மைனஸ் பயோஎன்சி ஃபோர்ஸ் வி சிக்மா ஜி அப்படின்னு போட்டு ரோ டிவைட் பை ரோன்னு போட்டுட்டோம்னா இந்த வி இன்டு ரோ வந்து எம்னு வந்துடும். மைனஸ் விஸ்கஸ் ஃபோர்ஸ் வந்து 6 பை ஈட்டா ஆர்வி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஆக்சலரேஷன் அப்படி வருது. இப்போ இந்த எம்மும் இந்த ஜியும் காமன் எடுத்துட்டீங்கன்னா எம் இன்டு ஜி காமன் எடுத்துட்டா 1 மைனஸ் சிக்மா பை ரோன்னு இங்க இருக்கு. சரிங்களா? மைனஸ் 6 பை ஈட்டா ஆர்வி அப்படின்னு வந்திருக்கு. புரியுதுங்களா? ஈக்குவல் டு எம்ஏ. சரி, இப்போ நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன், ஃபாஸ்டா சொல்லிட்டு வரணும்ப்பா நீங்க ஆன்சர் வந்து. இப்போ வந்து இங்க டவுன்வர்ட் மூவ் ஆயிட்டே இருந்தா இந்த வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும் இல்லைங்களா? அப்போ இந்த டிஃபரன்ஸ் இன் ஃபோர்ஸ் என்ன ஆகும் சொல்லுப்பா? இந்த டிஃபரன்ஸ் இன் ஃபோர்ஸ் வந்து குறையுமா கூடுமா? இந்த டிஃபரன்ஸ் இன் ஃபோர்ஸ் குறையுதுனே. டிஃபரன்ஸ் இன் ஃபோர்ஸ் குறையும்னா இந்த ஆக்சலரேஷன் குறையணும் இல்லையா? அப்போ ஆக்சலரேஷன் குறையுதுன்னா இந்த பாடி வந்து டிக்ரீஸ் இன் ஆக்சலரேஷன்ல போகுமா, இன்க்ரீஸ் இன் ஆக்சலரேஷன்ல போகுமா? டிக்ரீஸ் இன் ஆக்சலரேஷன்ல போகும். அப்போ ஆக்சலரேஷன் குறைஞ்சிட்டே இருக்கும். ஒரு டைம் வரும்போது ஆக்சலரேஷன் 0 வந்துடும். ஒரு பர்டிகுலர் டைம் வரும்போது ஆக்சலரேஷன் 0வா இருந்துச்சுன்னா அப்ப என்ன அர்த்தம்? நெட் ஃபோர்ஸ் 0 ஆயிரும். நெட் ஃபோர்ஸ் 0னா அடுத்து அப்போ வந்து ஒரு வெலாசிட்டி இருந்திருக்கும். அந்த வெலாசிட்டி வந்து மாறாது. ஏன்னா ஆக்சலரேஷன் 0 ஆயிடுச்சுன்னா வெலாசிட்டி மாறாது. அப்ப வெலாசிட்டி மாறலைன்னா விஸ்கஸ் ஃபோர்ஸ் மாறாது. அப்படின்னா நெட் ஃபோர்ஸ்க்கு ஃபார் எவர் 0வாவே இருக்கும். அப்ப நெட் ஃபோர்ஸ் ஃபார் எவர் 0 இருந்துச்சுன்னா அப்ப வெலாசிட்டி கான்ஸ்டன்டாவே போகும். அந்த வெலாசிட்டி தான் நம்ம டெர்மினல் வெலாசிட்டி விடின்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா? இப்போ இது கொஞ்சம் முடிக்கணுன்றதுக்காக டக்குன்னு முடிச்சுட்டேன் இந்த கிளாஸை. நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் திருப்பி இதை மொத்தத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றேன். திருப்பி இன்னொரு முறை நிறைய பாயிண்ட் சொல்ல வேண்டியது இருக்கு. இது எக்ஸ்பிளைன் பண்ணிடுற பாருங்க. இன்னும் mg into 1 minus sigma divided by rho minus 6 pi eta r into v is equal to ma எடுக்கிறோம். சரிங்களா? when a equal to 0 வரும்போது v தான் ஃபைனல் வெலாசிட்டி, டெர்மினல் வெலாசிட்டி அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்படி போடும்போது என்ன வரும் சொல்லுங்க? mg into 1 minus sigma by rho is equal to 6 pi eta r v terminal அப்படின்னு வந்துடும். டெர்மினல் வெலாசிட்டின்னு வந்துடும். இந்த a வந்து 0ன்னு போட்டுறோம்.
அதாவது டெர்மினல் ஆக்சலரேஷன் 0 வரும்போது டெர்மினல் வெலாசிட்டி வருது. அப்போ டெர்மினல் வெலாசிட்டிக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 6π டெர்மினல் வெலாசிட்டிக்கு வந்து ஃபார்முலா என்னன்னா இந்த 6π η இந்த பக்கம் அனுப்பிச்சிடணும் நம்ம. அப்படி தானப்பா? அதுக்கு முன்னாடி முடிஞ்ச அளவுக்கு இந்த மாசு கூட நம்ம சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம் பாருங்க. இந்த மாசுக்கு என்ன சப்ஸ்டிட் பண்ணலாம்னா 4/3 πr³ into density rho into g into 1 - sigma by rho அப்படின்னு எழுதிட்டு is equal to 6π η/v டெர்மினல் வெலாசிட்டி அப்படின்னு போட்டுடலாம் இல்லைங்களா? இப்போ என்னென்ன நம்மளால முடிஞ்சது கேன்சல் பண்ணலாம். 6 கேன்சல் பண்ணுங்க, இங்க கியூப் கேன்சல் பண்ணா ஸ்கொயர் இருக்கா, இந்த பை கேன்சல் பண்ணுங்க, இங்க 6 கேன்சல் பண்ணா இங்க வந்து இங்க 2 இருக்கும், இங்க 3 இருக்கும். கரெக்ட்டுங்களா? சரி, இப்போ வந்து நம்ம சிம்பிளை பண்ணி எழுதிடுவோம்பா. அப்போ டெர்மினல் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு என்ன வருது பாருங்க, இந்த 3 இங்க போயிடும், 2 இருக்கு. அப்போ 2 by இந்த 3 × 3 9, இந்த r ஸ்கொயர் இருக்கு, இந்த ரோ உள்ள கொண்டு வந்துருவோம். அடுத்து இந்த g இருக்கு, இந்த ஈட்டா இங்க வந்துட்டோம். இந்த ரோ உள்ள கொண்டு வந்தீங்கன்னா ரோ மைனஸ் ரோ கேன்சல் ஆயிட்டு ரோ மைனஸ் சிக்மா. இதுதான் டெர்மினல் வெலாசிட்டி ஃபார்முலா. அப்போ டெர்மினல் வெலாசிட்டிக்கு என்ன ஃபார்முலா வந்திருக்கு பாருங்க. இந்த ஃபார்முலா நமக்கு நீட்டுக்கு வந்து இந்த ஃபார்முலா டெரிவேஷன் நமக்கு தெரியலனாலும் பரவாயில்ல, இந்த ஃபார்முலா தான் இம்பார்ட்டன்ட். 2r² g / 9 ஈட்டா இன்ட்டு ரோ மைனஸ் சிக்மா. எப்பவுமே வந்து நீங்க டெக்ஸ்ட் புக்கும் நீங்க வந்து ஃபாலோ பண்ணணும். நான் எதனா டெரைவ் பண்ணும்போது எங்கேயாவது ஒரு டேர்ம் மிஸ்டேக் பண்ணிட்டு இருந்தாலும் தப்பு வந்துடும் இல்லைங்களா? அதனால கரெக்டா நீங்க புக்கையும் படிங்க. ஸோ இதுதான் வந்து என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா நமக்கு நானும் புக்ல செக் பண்ணிக்கிறேன். 2r² g / 9 ஈட்டா இன்ட்டு ரோ மைனஸ் சிக்மா கரெக்டா தான் இருக்கு. ஸோ இதுதான் டெர்மினல் வெலாசிட்டி. அப்போ டெர்மினல் வெலாசிட்டி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் தி ரேடியஸ், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி அண்ட் ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஆன் டென்சிட்டி ஆஃப் தி பாடி அண்ட் டென்சிட்டி ஆஃப் தி ஃப்ளூயிட் இன் விச் இட் மூவ்ஸ். சரிங்களா?